அப்பதான் மாணிக்க கைலாசத்துல மாணிக்க தொட்டில்ல ஐயா மெத்தையா விரிக்காரு. பிணத்துக்கு மேல போய் இந்த பேயாண்டி படுக்காரு சுடலை. மாணிக்க தொட்டில்ல மாண்ட பிணத்துக்கு மேல ஐயா ஊர்காட்டு மாயாண்டி சுடலை முன்ன படுக்காருல. அந்த பிணத்துக்கு மேல படுத்திருக்கிறது ஐயாவுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குன்னு இளவ மஞ்சி மெத்தை எப்படி இருக்கும் சொகுசா நல்லா இருக்கும்ல. இளவ மஞ்சி மெத்தையில படுத்தது மாதிரியே பிணத்துக்கு மேல படுத்திருக்காரு சுடலை. அப்ப ஐயா ஊர்காட்டு ஆத்துப்பாலத்து சுடலை முண்ட நினைக்காரு நம்ம நாம வந்த பெருமைகளை நம்ம அம்மா பாரியனுமே இந்த மாயாண்டி மகத்துவத்தை மகத்துவ மாய பார்வதிய தெரியணுமே மாய பார்வதியா நம்ம சுடுகாடு போனதுதான் சொர்க்கம் கைலாசம் அறியணுமே நம்ம இடுகாடு போனதத்தான் ஈஸ்வரிய தெரியணுமே எங்க ஊர் காட்டு மாயாண்டி ஏ சாமதி சாமத்தில ஏ சதி சாம வேலையில ஏ வயர் வசித்த பிள்ளை போல சொல்லலாம் அம்மாவே அம்மா என்று ஐயா அம்மா சொல்லலாம் அழுகுரல் போடுதார எங்க மாயாண்டி சொல்லல தெய்வம் அந்த மாணிக்க கையில ஏ மாதாவே மாதா என்று மாயாண்டி மணிக்குரல் பாடுதார என் கொலதொடிச்ச பிள்ளவால கொலதொடிச்ச பிள்ளவால சொல்லல குரலோச பாடுதார கேட்டுடுத ஈஸ்வரிய கேட்டவாது நம்ம மாயாண்டி வயர் வசித்த அழுவுதானே தாய்ப்பால் ஊட்டணுமே தங்கையரை நிறைக்கணும் நம்ம மாயாண்டிக்கு மாதவாள் ஊட்டணும் மணிக்கொடரை நிறைக்கணும் நம்ம மகன் சொடலைக்குதா அவரை பாடு ஊட்டணுமே அவரை பாடு ஊட்டணுமே சொடல அறவையரை நிறைக்கணுமே ஐயா சொல்லல இந்த ஆத்துப்பால உருக்காட்டு சொல்லல நினைக்காரு. என்ன நினைக்காரு? நம்ம மையானம் போனதை நம்ம அம்மா பார்வதிக்கு காட்டணும். சுடுகாடு போய் சுட்ட பணத்தை தின்னது சொக்கனுக்கும் தெரியணும், சொக்கன் தேவி பார்வதிக்கும் அப்படின்னு சாமாதி சாபத்தில் ஐயா சொல்லல அம்மா அம்மா அம்மான்னு அழுகுரல் போட்டு அலறி துடிக்காரு. இந்த பார்வதி புருஷங்கிட்ட இருந்தால பார்வதி பதறுதா, யாத்தே நம்ம பிள்ளைக்கு வயறு பசிச்சிடுச்ச. இவர் மையானம் போன செய்தி அம்மாவுக்கு தெரியாது. இவர் இந்திரசாலம் மந்திரசாலம் பண்ணுதாரு. அதுல கெட்டிக்காரம் பண்ணமில்ல. அப்படி அம்மா அம்மான்னு கூப்பிட்டவன பார்வதி நினைக்கா நம்ம பிள்ளைக்கு தாயமிரதத்தை கொடுத்து அவன் தன் வயிறை நிறைச்சிருவோம். மாதாபால கொடுத்து நம்ம பிள்ளைக்கு மணி வயர நிறைச்சிருவோம். அமிர்தப்பால கொடுத்தா நம்ம பிள்ளை அரை வயர நிறைச்சிருவோம் அப்படின்னா அம்மா பார்வதி அருமகனான ஒரு காட்டு சுடரையை தேடிக்கொண்டு அவ தொட்டில் பக்கம் வருவா. தோகையான பார்வதி ஐயாவான சுடலையத்த வாரி வெள்ள கையில் எடுத்து வரண லட்சம் வாரி எங்க கையில் எடுத்து வாடி லட்சம் முத்தமிட்டா அள்ளி கையில் எடுத்து அவனை அரவணைத்து
ஆதிசக்தி பார்வதியா அரவணைத்த நேரத்தில மாயாண்டி மேனி எல்லாம் மாண்ட வின வாடையாது மல்லி அப்பா மணக்குதையா செத்த வின வாடையாது செவ்வரளியா அழுகின வினவாள் அழுகின அரளி பூவா பார்வதியா பிணச்செடியும் சவச்செடியும் ஏன் மூக்க பிடிக்க முடியல பார்வதிக்கு சவவாட ஊன் இருந்து ஊன் வடியுது ஐயா சொடலைக்கு செத்த பிண வாட செவரளி பூவா மணக்கு அம்மா பார்வதிக்கு செத்த பிண வாடையா மணக்கு ஐயாவுக்கு அரளி பூவா மணக்கு அம்மா பார்வதிக்கு அழுகும் பிணவாட எடுக்கு ஒரே பிணவாட சவவாட ஆமா ஏ மவன ஏ ஊர்காட்டு ஜடல ஏ இருதலம் முண்ட சுவாமி ஏ மவன ஜொடலைய ஏ எம்மவன எனது இரு கண்மணிய எப்ப இதுவரைக்கும் எங்க போன உன்னை பிள்ளையாக நினைச்சேனடா நீ பெரியவனா இருக்கே மதலையாக நினைச்சேன மாயக்காரணிதான் உன்னை குழந்தையாக நினைச்சேனோ சொல்லுவாங்க சொல்லிருக்காங்க ஆட்டோ ஏ மவனே மாயாண்டி சுடலை உன்னை குழந்தையாக நினைச்சேனேடா ஏ கோலக்காரணிதான் நீ மையான வாயிருக்க மாண்டவனம் தின்னிருக்க நீ சுடுகாடு வாயிருக்க எப்ப சுட்ட வீணம் தின்னிருக்க சொல்லறா ஐயா தில்லைவனம் போயிருக்க செத்த வீணம் தின்னிருக்க மையானம் போயிருக்க மாண்ட வீணம் தின்னிருக்க நீ மாண்ட வீணா எம்ம வேண சுடல சைவ நல்ல கையிலே சவப்பால கலந்திருக்க மாணிக்க கையிலைக்குள்ள மாண்ட வினத்தை கலந்திருக்க எம்மனமாயாண்டி ஊர்காட்டி சொல்லறாய்யா முண்டசாமி நீ சைவ நல்ல கையிலைக்குள்ள சவப்பாட கலந்ததா சாமி கைலாஜாகாதே நீ மாணிக்க கையிலைக்குள்ள நீ மாண்ட வீணம் கலந்ததால் மாணிக்க கைலாஜம் ஆகாதேடா மாணிக்க கைலாஜோ சொடல கிட்ட அம்மா பார்வதி சொல்லுதா ஏடா நான் பெத்த மவன நான் பெத்த மவன 46 ஏ மவன ஒரு காட்டு சொடல உன்னை பிள்ளையா நினைச்சு பெருமையா வளர்த்தன நீ பெரியவனா இவ்வளவு வாழ இருந்திருக்கியப்பா உன்னை மதலையா நினைச்ச நீ மாயக்காரனா இருந்திருக்கியடா நீ உன்னை குழந்தையா நினைச்ச நீ கோலக்கார தெய்வமா இருந்திருக்கியடா நீ சைவ கையிலக்குள்ள நீ சவப்பால கலந்திருக்கியடா ஏ மாணிக்க கைலாஜத்தை நீ மாண்ட வனத்தலடா கலந்திருக்க மகனே ஏ மவனை சொடலா நீ இனிமேல் இந்த கைலாசம் இருக்காதடா நீ இப்பமே புலகத்து கிளம்புப்பா அப்ப ஐயா சொடல ஒரு காட்டு ஆத்துப்பாலன் சொடல சொல்லுதாரு என்ன சொல்றா ஏ அம்மா ஏ பார்வதி நானா உனக்கு பிள்ளையா பிறக்கன்னு ஆசைப்பட்டேன் நீ
நீதான பிள்ளை வர வேணும்னு தூண்டாத மணி விளக்கல என்ன பெத்தெடுத்த பெத்தெடுத்த நீ உனக்கு வேணுங்கிற நேரம் நான் வேணும் வேணும் நான் வேண்டாமனா என்ன போதுக்கு என்ன நான் பொக்கு பிள்ளையா நான் என்ன பொக்கு பிள்ளையா நான் சிவனுக்கு திரும்பவன் ஆமா நான் மாயனுக்கு மருமவன் மருமகன் உனக்கு நான் மவன் ஆமா தொப்ப பெருமாளுக்கு மருமம் இல்ல பால்கடல் பயணம் கொண்ட பெருமாளுக்கு மருமவன் ஆமா அந்த கண்ணபிரானுக்கு மருமகன் அதனால நான் கைலாசத்தை விட்டு இந்த சொடலை பூலோகம் போனோம்னா போனோம்னா இந்த ஐயா சொடலைக்கு சுடலைக்கு எங்க அப்பாவை முத வர சொல்லு அவரை முத வர சொல்லி என்ன பெத்த தாப்ப முத வரணும் ஆமா எங்க அப்பாவை முத எங்க அப்பனுக்கு எனக்கும் பேச்சு இருக்கு நிறைய ஆமா நிறைய எங்க அப்பங்கிட்ட நான் பேசிக்கிட்டது வில்லங்கத்தை ஆமா உடனே பார்வதி பகவானை கூப்பிட்டா யா அத்தானே அத்தானே ஏ சிவபெருமானே மாமோ இந்த வந்து உங்க புள்ள பண்ணிருக்க அட்டுழியத்தை பாருங்க 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 பகவான் வந்தாரு ஆமா தொட்டில பார்த்தாரு என்ன பார்வதி எதுக்கு கூப்பிட்ட எதுக்குமா இந்த கூப்பிட்ட பாருங்க உங்க புள்ள மையானம் போய் மாண்டவனத்தை தின்னுட்டு வந்திருக்கான் ஆமா அந்த கைலாசத்தை எவ்வளவு குட்டப்புள்ளி ஆக்கிருக்கான் பாத்தியா சைவ கைலாசத்துல சவப்பால ஆமா கலந்திருக்கோம் இந்த புள்ளைய நான் பூலோகத்துக்கு போக சொல்றதும் போக மாட்டோம்னு உங்ககிட்ட பேசணுங்க பேசணும் சொல்லுது உங்க மகன் சுடலைக்கு என்ன கேட்கானோ கொடுத்து பூலோகத்துக்கு சீக்கிரம் அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்க உடனே பகவான் கிட்ட சொல்லாரு பார்வதி ஏய் பார்வதி அம்மா நான் அன்னைக்கே இந்த புள்ளைய கேளாத நான் சொன்னேனே சொன்னேனே எனக்கு புள்ளதான் வேணும்னு கேட்டியா இவன் கட்டுக்கு அடங்க மாட்டான் கைலாசத்துல இருக்க மாட்டான்னு சொன்னேனே அப்படின்னு சொல்ல இந்த ஐயா சொல்றாரு எப்பா எனக்கு கைலாசத்தில காணி நிலத்தை பங்கு வைத்து கல்லால் சிலையடித்து கடவுள் மகன் சுடலை என்று கைலாசத்திலே நிலைய வேணும் யாத்தனை கும்ப இறக்காம 8 நாள வீட்டு கூட வேணும் அப்பா மேல பயிரெடுத்து சுடல ஆட போறேன் எங்க அம்மா பேச்சு பிரம்மசக்திக்கு எங்க அம்மா பார்வதி ஆடணும் ஒரு ஓட்ட அரிசி வங்கி ஒரு வடப்பாக முட்டையோடு முருங்கக்காவும் மொத்தமாக எனக்கு வீட்டு கூட நடக்கும் போது வில்லடிச்சு பாடணும் அதுல எங்க மாமா மாயக்கண்ணன் பெருமாள் வில்லு பாடணும் மாமனுக்கு முன்னால இந்த மருமவன் சொடல சாமி ஆடணும் அதெல்லாம் மாமன் பாடணுமா மருமம் ஆடணுமா ஆமா மாமன் பாடதுக்கு மருமம் ஆடதுக்கு எப்படி இருக்கும் ஆமா கைலாசத்துல வில்லு படிச்சது மாயக்கண்ணன் பெருமாள் இன்னைக்கு அகரத்தை ஆத்துப்பாலம் ஊர்காட்டு சொடலவாசல்ல படிக்கிறது தொப்பமகன் பெருமாள் அங்க படிச்சதும் பெருமாள் இப்ப இங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறதும் பெருமாள் அந்த பேராசி அமையணும் இல்ல சொடலைக்குன்னு மாயக்கண்ணன் பெருமாள் வில்லு பாடினாரு இன்னைக்கு அகரத்துல ஆத்துப்பாலம் ஊர்காட்டு வாசல்ல தொப்பமகன் பெருமாள் பாடுது நேத்து படிச்சது பூரா காசுக்கு இன்னைக்கு அவருக்கு படிக்கிறது ஓசுக்கு அதனால அவருக்குன்னு பிறந்தவில்லை உடனே கைலாசத்திலே வீட்டு கூட நடக்க கோதண்ட ராமர் வானத்தை வில்லாக வளைத்து 9 நவக்கரகத்தை 9 மணியா போட்டாங்க சிவபெருமான் கழுத்துல இருந்த நாகப்பாம்ப வடமா பூட்டுனாங்க நந்தி தலைய குடமா வச்சாங்க ஆமா சிவபெருமான் சூளத்துல இருந்த உடுக்குக்கு கொடுத்தாங்க ஆதிமூல பிள்ளையார் கொடை அடிக்காரு வேல்முருகன் வளம்பாட நாரதர் உடுக்கடிக்க தானவர் தாளம் போட கலைக்கோட்டார் கட்டடிக்க என் மாயாண்டி சுடலைக்கு பெருமாள் எப்படி வில்லு பாடுதா தெரியுமா ஐயா சுடர் ஒளிவதில பிறந்ததாலே பிறந்ததாலே ஊர்காட்டு சுடல ஐயா ஆமா பிறந்ததாலே எனக்கு டைம் தெரியுங்களா மணி விளக்கில் வந்து பிறந்ததாலே ஆத்து பாலத்து மாயாண்டி முண்டமாக வந்து பிறந்ததாலே பிறந்ததாலே இருதல முண்ட சுவாமி பிறந்ததாலே முண்ட சுவாமி சுடலை முண்டா உனக்கு வேலையான நல்ல வேலையாச்சா ஊர்காட்டா உனக்கு விளையாடும் வேலையாச்சா பிரம்ம சக்தியான பேச்ச
பேச்சி அம்மா பேச்சி அம்மா உனக்கு ஜாமாதி நல்ல ஜாமமாச்ச ஜாமமாச்ச ஏ பேச்சி அம்மா பேச்சி அம்மா நீ சதுராடும் வேலையாச்ச ஓ ஜாமமாச்சோடு வேலையாச்ச ஏ பிரம சத்தியான பேச்சி அம்மா பேச்சி அம்மா உனக்கு கொடி ஓட்ட அம்மா கொடிய இருக்கும் கொடிய இருக்கும் ஏ பேச்சி தாய பேச்சி தாய உனக்கு கொடிய ஜாமோ வேலையாச்ச ஏ கொடிய இருக்கும் வேலையாச்ச ஏ பிரம சத்தியான பேச்சி அம்மா பேச்சி அம்மா ஏ தாயு நல்ல மகனுமாக மகனுமாக தாயு மகனுமாக மகனுமாக ஏ சதுராட்டம் ஏ மகனுமாக போட்டு வாராரே ஏ ஆத்து பாலத்து சுடரா ஐயா சுடரா ஐயா நீ காடு சுத்தி பாக்கு நேரம் பாக்கு நேரம் நீ கடிய வேட்ட ஆடு நேரம் ஆடு நேரம் நீ வேட்டையாக போடு நேரம் போக்கு நேரம் ஏ போகு நேரம் போகு நேரம் வெள்ளி நல்ல கிழமையாயோ போகு நேரம் வெள்ளிக்கிழமை சாமந்தான ஏ பேச்சு பெத்த திருமகன திருமகன ஏ பேயாண்டி மாயாண்டி மாயாண்டி ஏ மாயாண்டி மாயாண்டி ஏ பேரு பெற்ற சுடலாண்டி ஏ மாயாண்டி சுடலாண்டி சுடல கஞ்ச மேல நல்ல கஞ்சை கட்டி கச்சை கட்டி உனக்கு கஞ்சை கட்டி கச்சை கட்டி கருத்த கஞ்ச சுங்கல் விட்டு கச்சை கட்டி சுங்கல் விட்டு ஏ ஐயாவான முண்ட சுவாமி சுவாமி ஏ தட்டி மெல்ல வரிஞ்சு கட்டி வரிஞ்சி கட்டி ஏ சுடலை முண்ட சுடலை முண்டா ஏ தாமரப்பூ சுங்கல் விட்டு ஏ வரிஞ்சு கட்டி சுங்கல் விட்டு ஏ ஆத்து பாலம் சுடலா ஐயா சுடல ஐயா நீ ஆத்து பாலம் மையானத்து ஐயானத்தை ஏ சுடலா ஐயா சுடல ஐயா நீ அழுகும் பிணத்தை இங்க போறா ஏ மையானத்து இங்க போறா நீ ஏழு ஊரு மையானத்து ஐயானத்தை ஏ சுடலை முண்ட சுடலை முண்டா ஏ எடுத்து பிணத்தை கொல்ல போட போறா ஏ மையானத்து எடுத்து பிணம் திங்க போறோம் ஏ உலக புகழ் பெற்ற தெய்வம் பெற்ற தெய்வம் ஏ ஊர்காட்டு சுடலா ஐயா சுடல ஐயா கட்டையில பிணம் இருக்கு பிணம் இருக்க ஏ பிணம் இருந்து பிணம் இருந்து உனக்கு கருவி பிணம் வேவுதாளே ஏ பிணம் இருந்து வேவுதப்பா ஐயா அது பாலம் சுடலைக்குத்தா ஏ குங்கும கட்டையில அவன் கொழுந்து விட்டு வியாவுதால ஏ
போகணுமே பூஜை பாடு நேரம் செஞ்சுடல வாயாண்டி நீ செத்தவன கொல்ல போட சிவ சொல்லமான கிளம்புதானே அள்ளிப்பெண கொல்ல போட ஐயா ஆத்தங்கர சொல்லமான மாயமா கிளம்புதானே உச்சியில உள்ளாவா உல்லாச நடை அழகா சல்லடம் உள்ளாவா ஊர்காட்டி சொல்லணும் உண்டா தாமரக்க மணி அழகா ஊர்காட்டு மாயாண்டி பட்டை கஞ்ச பவள கஞ்ச பாக கஞ்ச கஞ்சகளா ஊர்காட்டி சொல்லலைக்குதா இருதல முண்டனுக்கு